ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சில்வர் அரவானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக அரவானை பற்றி பார்த்துடலாம். இதை நம்ம எப்படி வளர்க்கணும், இதோட மெயின்டெனன்ஸ், இதோட கேர், இதோட ஃபுட், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக அரவானை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சில்வர் அரவானை மட்டும் வாங்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபிஷ் கீப்பிங்கில் பிகினர்னால் நீங்கள் அரவானா வாங்க வேணாம். நீங்கள் ஏதாவது பிகினர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு இருக்குது, அது சிலரை வாங்கி அதை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்குலாம் வரலாம். இது மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஷார்க்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு வளர்த்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அரவானா வரலாம். நீங்கள் அரவானான்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சில்வர் அரவானாக்கு வாங்க. ஏன்னா அல்பைனோ அரவானா, பிளாக் அரவானா, ஏஷியன் அரவானா அதெல்லாம் போக 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 ரொம்ப காஸ்ட்லியாக போகும். சில்வர் அரவானா தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நம்ம வாங்கினது இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். நம்ம வாங்கினது 4 இன்ச் தான் இருக்கும். நம்ம 4 இன்ச்சு 800க்கு வாங்கியிருந்தோம். இப்போது நம்ம ஆள் 1 ஃபீட்டுக்கு மேலே வந்துட்டார். பாருங்கள் நீங்களே. இது 7 மந்த்தோட க்ரோத். இது ஃபாஸ்ட் இல்லை, இது கரெக்டான க்ரோத் தான். நீங்கள் ஃபாஸ்ட் க்ரோத் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கான ஃபுட்டு மாற்றணும். நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் அரவானா வளர்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன டேங்க் வச்சுருக்கீங்க, என்ன டேங்க் மேட்ச் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். நம்ம அரவானாக்கு முன்னாடியே இவங்க ஷார்க்ஸ்லாம் வாங்கி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த ஷார்க்லாம் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆன அப்புறம் தான் நம்ம அரவானா வாங்கி வளர்த்தோம். அண்டு வேறு எதுவுமே நம்ம டேங்க்கில் கிடையாது. ஸோ இதுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரவானா மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வளர்க்க போகிறது மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் என்ன செட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஷார்க்ஸு, டின் ஃபாயில், டைகர் ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் மிடில் சுற்றுற மாதிரி வளர்க்கணும். அண்ட் தென் ப்ளெக்கோஸ், செனகல் அந்த மாதிரி கிரவுண்ட் மூவிங் ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணும். இதுதான் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப். இப்படி தான் நீங்கள் வளர்க்கணும். நம்ம அரவானா மட்டும்தான் வளர்க்குறோம், வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு இந்த டேங்க்கில். நம்ம 4 இன்ச் சைஸில் வாங்கினனால நம்ம இப்போது 3 ஃபீட் டேங்க்கு அதுக்கு போதுமானது. ஸோ நம்ம வளர்த்துட்டோம். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டோம். இப்போது இதுக்கு நம்ம டேங்க் மாற்றி ஆகணும். இது 3 ஃபீட் டேங்க்கில் இதுவே இப்போ 1 ஃபீட் வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கு பெருசாக்கி தான் ஆகணும். நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்ன்னு வந்துட்டாலே நீங்கள் டேங்க் இந்த மாதிரி பெருசாக மாற்றும்போது, அந்த மாதிரி மாற்றுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸை வாங்கணுமே, இல்லைனா வாங்கவே கூடாது. மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்ற ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுக்கேற்ற ஃபுட்டும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் டேங்க் மேட்சை சூஸ் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப், நம்ம 4 இன்ச்சுக்கு வாங்கினப்போ 3 ஃபீட் டேங்க் இருந்தது. அண்ட் இப்போது நம்ம 1 ஃபீட்டு கொடுத்தா அது நம்ம 6 ஃபீட் டேங்க் கொடுக்கணும். 1 ஃபீட் ஆகிட்டான். ஸோ 6 ஃபீட்டுக்காவது நம்ம மினிமம் கொடுத்தா தான் இது இன்னும் வளரும், இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்மளால் அடாப்ட் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு போகணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப், இதோட ஃபீடிங். நீங்கள் இது ஸ்லோவாக வளர்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற ஃபீட் பண்ணலாம். இல்லை ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற ஃபீடிங் பண்ணலாம். இப்போ ஸ்லோவாக நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெல்லட்ஸ் அந்த மாதிரி போட்டாலே போதும். நான் இதுக்கு எப்படி போடுறேன்னா, பெல்லட்ஸு, மீல் வார்ம்ஸ் போடுவேன் டெய்லி. மார்னிங் பெல்லட்ஸ், நைட்டு மீல் வார்ம்ஸ். இதை போட்டுகிட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் சிக்கன் ஆர் சிக்கன் லிவர், சிக்கன் ஹார்ட் அந்த மாதிரி போடுவேன். அண்டு இன்னொரு 4 வீக்லி ஒன்ஸ் லைவ் ஃபிஷ்ஷஸ் ஃபீட் பண்ணுவேன். இதுதான் நம்ம அரவானா வளர்க்குறதுக்கான ஃபீடிங் டிப்ஸ். இது நார்மலான க்ரோத்துக்கு தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு சிக்கன் அடிக்கடி போட சிக்கன் ஹார்ட் போட க்ரோத் செம வேகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஃபுட்டும் காஸ்ட் அதிகம். நீங்கள் டக்குன்னு அதுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அது ரெண்டுத்துக்கும் ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கலாம். அப்படி எதுக்குமே உங்களுக்கு ஓகே இல்லை, உங்களுக்கு ஃபிஷ்ஷு பிடிக்கும், நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் பெல்லட்ஸ், மீல் வார்ம்ஸ் அந்த மாதிரி போட்டு வளர்க்கலாம். பட் க்ரோத் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டேங்க் மேட்ச். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா டேங்க் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். தேர்ட் ஸ்டெப் ஃபீடிங். இது 3 தான் மெயினான ஸ்டெப்ஸ் நீங்கள் அரவானா வளர்க்குறதுக்கு. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபில்டர். இப்போ 3 ஃபீட் டேங்க்குன்றனால நம்ம இந்த பவர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு DIY டாப் ஃபில்டர் வச்சுருக்கோம். அதில் தண்ணி ஃபில்டராகி வந்துடும். இதில் ஆல்கே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இந்த லைட்டில் ஆல்கே ஒட்டிகிட்ருக்கு. ஆல்கேக்காக தான் நம்ம குட்டியாக ஒரு ப்ளக்கோ போட்டிருக்கோம். அது குட்டியாக இருக்கனால ஃபுல் டேங்க்கையும் அதால் ஒன்றும் பண்ண முடியல.
நீங்கள் வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் ஒன்று கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் அரவானாக்கு. இதுதான் 4th ஸ்டெப். அண்ட் உங்கள் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹீட்டர் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இங்கே வந்து அவ்வளோ கோல்டு கிடையாது, ஸோ நான் ஹீட்ரு யூஸ் பண்ணலை. நீங்கள் ஆனால் கோல்டாக இருந்தால் நீங்கள் ஹீட்ரு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் மேஜர் 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் அரவானா வளர்க்குறதுக்கு. அண்டு நான் இன்னொரு டிப்ஸ் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரவானா வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில்வர் அரவானாலேருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ஸோ நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி டிப்ஸ் எந்த ஃபிஷ்ஷோட கைட் பண்ணலான்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.